ஹாய் ஆல், பர்த்டே நெயில்ஸ் பண்ண போகலாமா? நானும் என் அம்மாவும் நெயில்ஸ் பண்ண போகலான்னு கிளம்பிட்டோம். அண்ட் எங்கள் அம்மா வந்து ஸ்ட்ரெதாவில் உள்ள ஹாட் சாக்லேட் கேட்டாங்களா, சரி அதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் நெயில்ஸ் பியாண்ட் தான் போயிருந்தோம். நான் நெயில்ஸ் அண்ட் பியாண்டில் எப்பயுமே சாஃப்ட் ஜெல் எக்ஸ்டென்ஷன் தான் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பில்டர் ஜெல் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தோம். அண்ட் இது எக்ஸ்டென்ஷன் வச்சதுக்கப்புறம் அம்மாவை பயப்படுத்திட்டு இருந்தேன். அப்புறமா கொஞ்சம் என்ன ஷேப்புன்னு பார்க்கும்போது ஆல்மண்ட் ஷேப் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சைட் பை சைடு அம்மாவுக்கும் ஜெல் பாலிஷ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து என் மம்மிக்கு அந்த ப்ரெப் போயிட்டு இருந்துச்சு. தென் என்னோடய எக்ஸ்டென்ஷன்லாம் முடிச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சு. நெயில்ஸ் ரொம்ப நேச்சுரலாக அப்படியே செட் ஆகிருந்தது. அண்ட் அதுக்கு மேலே சாஃப்ட் பிங்க் கலரில் ஒரு கேட்டை எஃபெக்ட் கொடுத்து இன்னுமே சூப்பர் ஆகிடுச்சு. சரி கொஞ்சம் நட்சத்திரம்லாம் போட்டு விடுங்கக்கா பர்த்டே அப்படின்னு சொன்னேன். அண்ட் அதுக்குள்ளே என் மம்மியோட நெயில்ஸும் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா க்ளாஸியாக கேட்டை எஃபெக்டில். வெறும் அந்த சாஃப்ட் பிங்க் பாலிஷு இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. சரி பர்த்டே ஆச்சு, கொஞ்சமாவது கிளிட்டர்ஸ் ஸ்டோன்ஸ்லாம் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஸ்டோன்ஸ்லாம் வச்சுக்கிட்டேன். அதுவுமே இன்னும் அழகாக இருந்துச்சு. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டுறது. அதுக்கப்புறம் நாங்கள் பே பண்ணிவிட்டு ஜாலியாக கையை பார்த்துக்கிட்டே வந்தோம். ரொம்ப பிடிச்சிருந்தது எங்கள் 2 பேர்த்துக்கும் ஃபினிஷிங். வந்ததும் இங்கே டிராக இருந்துச்சு. சரி இங்கே லனாஜ் டின்ட் வந்துட்டு அந்த லிப் டின்ட் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு இருந்தேன். பக்கத்தில் வந்து என் மம்மி அந்த அக்கா மண்டே கழுவிட்டு இருந்தாங்க. க்ளே மாஸ்க் வாங்குங்க பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்புறம் வெளியே வந்து சன்செட்லாம் ரசிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வீட்டுக்கு வந்து என் நெயில்ஸை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். ஓகே பாய்.